ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்குரிய எனர்ஜி அப்டேட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ டுடேஸ் எனர்ஜி உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் ஸ்வீட் லவ் டீ இந்த டெக்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எனர்ஜி யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி இன்ஸ்டாவில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்குரிய ரீடிங். ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. ஓகே, செலிப்ரேஷன் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கு வாலண்டரியாக ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருந்தாலும் இவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, எடுத்துக்க ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்க ரெடியாக இல்லை. ஸோ இந்த லவ் அப்படின்றது இப்போதைக்கு இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சில விஷயத்தில் இவங்களால் ஆக்ஷன் பண்ண முடியலை. ஸோ உங்களுடைய எமோஷனை இவங்களால் இன்டேக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம் கண்ட்ரோல் இஷ்யூஸ் இவங்களோட லைஃப்பில் போயிட்டுருக்கு. செலிப்ரேஷன் அப்படின்றது இவங்க லைஃப்பில் பெரிய ஒரு கனவா மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கட்டும், லவ் லைஃப் இருக்கட்டும், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் மாட்டிக்கிட்டு அதில் ஒரு மீள முடியாமல் இருக்கிற ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்க தான் முடியும். ஓகே, அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு இதில் என்ன மீன் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஆசை இருக்குது, இவங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணணும், ஒரு லவ் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், எமோஷ்னலி என்ஜாய் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க. பட் இந்த ஹாப்பி டேஸ் இவங்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் கார்டு என்ன அப்படின்னா, அதே சமயம் இவங்களால் ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்துக்க முடியல, அதே மாதிரி எடுக்கவும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இன்னும் இவங்களுக்கு ஒரு இம்மெச்சூரிட்டி பிஹேவியர் தெரியுது. இவங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறது, எதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு. முக்கியமாக இது ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பெரிய டவுட்ஸ் இருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு இம்பேலன்ஸ் பண்ணவே முடியல. இவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய லவ் இவங்களால் இவங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ சம் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். உங்களுடைய லவ் அப்படின்றது இவங்களால் எடுத்துக்க முடியல, அதே மாதிரி கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அதனால் பெருசாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் தாங்க இவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு. இது ஒரு சூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இது ரிலேஷன்ஷிப்பில் கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு சில டைவர்ஷன் அப்படின்றது இருக்குது. எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே இருக்குது. இவங்களுக்கு சில விஷயத்தை தாண்டி வெளியே வர்றதுக்கு டைம் எடுக்கும், ஒரு லாங் வே போகணும், அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் எடுப்பாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, சில டவுட்ஸ் இருக்குது. ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது இவங்களுக்கு திஸ் ஆர் தட் அப்படின்றது கூட சிலருக்கு இருக்கலாம். இந்த பாயிண்ட் சூட்டாக மட்டும் அந்த பர்சனுக்கு திஸ் ஆர் தட். அதே மாதிரி சில காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. சில சமயம் உங்ககிட்ட இருந்து உங்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் போயிட்டுருக்கே, நீங்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அவங்களுடைய லைஃப்பில் அப்படின்ற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பதில் கொடுக்குறதில்ல. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. சில விஷயத்துக்கு இவங்க போராடிட்டு இருக்காங்க. சில விஷயத்தில் இவங்களால் டெசிஷன் எடுக்க முடியல. அதில் நிறைய ஒரு ஃபேஸஸ் இருக்குது. அதை தாண்டின அப்புறம் தான் இவங்க சூஸ் பண்ண வேயில் நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அது ஒரு லாங் வே டு கோ அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. அதர் திங் இவங்களுக்கு சிலருக்கு திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி ஒரு சூஸ் பண்ணுறதுல ஒரு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ சம்திங் உங்கள்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு பெருசாக பாசிட்டிவிட்டியும் தெரியல. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஒரு தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதர் ஒரு சுச்சுவேஷன் இல்லை அதர் ஒரு தேர்ட் பர்சன் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதை ஒரு ஃபஸ்ட் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறது, எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஆனால் எதை இவங்க எடுத்தாலும் அதில் பெருசாக இவங்க தாண்ட வேண்டியிருக்கு, பெருசாக ஒரு ரோட் ட்ராவல் பண்ணணும், அதுக்குரிய ஒரு சக்தி அப்படின்றது இவங்க க்ரியேட் பண்ணணும், அதுக்குரிய ஒரு எனர்ஜி இவங்ககிட்ட இல்லை.
ஸோ அதனால் இவங்க வந்து எந்த விஷயத்தையும் வந்து ஓப்பனாக பேசுகிறதில்ல, ஓப்பன் மைண்ட் செட் இல்லை. நிறைய விஷயத்தை இவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பெரிய ஒரு நீங்கள் பேசுகிற அளவுக்கு இவங்க பேச மாட்டாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ஒரு டைமாக இருக்கட்டும், ஒரு டெசிஷனாக இருக்கட்டும், ரொம்ப லேட்டாக இல்லை வந்து ஒரு கன்ஃபியூஸாக அந்த மாதிரி தான் இவங்க எடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய விஷயம் இவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இவங்க லைஃப்பில் இருக்கலாம், சில விஷயங்கள். அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே சம்திங் ஒரு விஷயம் இருக்குது, இவங்க நினச்ச மாதிரி ஒரு லைஃப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் இவங்களுக்கு போயிட்டுருக்கும். இவங்க வந்து மெயினாக இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, செல்ஃபாக இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு அந்த மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் போகிறது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இவங்க ஹாப்பி லைஃப் தனியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, ஒரு இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியே போதும், இருக்கிற பிரச்சனையே போதும். இதுக்கு மேலே இது வேறு நம்ம வந்து ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்குன்னா நிறைய ஒரு இன்னும் வந்து இது வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் இன்னும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இவங்க. ஓகே, ஸோ கரெக்டான பதில் இருக்காது, கரெக்டான ஒரு உங்கள்கிட்ட வந்து மூடி மறைச்சி பேசுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது போய் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ உண்மை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சில வைப்ஸ் வருது. டோட்டலாக எனக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு எனர்ஜியாக தான் இருக்குங்க. பெருசாக இவங்க மேலே ஒரு ஹோப் எனக்கு தெரியலை. உங்களை வந்து நீங்கள் ஒரு கரெக்ட் டைமில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ இவங்க வந்து இவங்களுக்குன்னு இன்னும் அந்த டைம், இவங்களுக்குரிய அந்த ஸ்பேஸே, அவங்களுக்குரிய ஒரு டைமே இவங்க இன்னும் கொடுத்து முடிக்கலை. உங்களுக்கு எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, எப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசைகள் இருந்தாலும், இன்ட்ரெஸ்ட் இந்த லவ் லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் அப்படின்றது வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார்ட்ஸ் விழுந்துருச்சுங்க. 2 sides. ஸோ அதான் நான் சொன்னேன், டைம், எஃபர்ட், ஸ்டோரிஸ். ஸோ இவங்களால் வந்து எந்த விஷயத்துமே ஒரு டைமுக்கு உங்களால் வந்து கொடுக்க முடியல, டைமிங் கொடுக்க முடியல, ஒரு கன்ஃபார்மான ஒரு டைம் கொடுக்க முடியல, ஒரு பேலன்ஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக முடியல. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ஈக்குவல் பேலன்ஸ் இந்த பர்சன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பட் இந்த பேலன்ஸ் கொடுக்குறதில்ல இவங்க. ஸோ இவங்க வந்து மேபி இவங்க வந்து டேக் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்து அந்த எமோஷனல் வைஸ் உங்களுடைய சப்போர்ட் வந்து இவங்க எடுத்துக்கலாம். பட் இவங்க வந்து அதை ரிட்டன் கொடுக்குறாங்கன்னா இல்லை. அதே மாதிரி வந்து உங்களுடைய பேச்சு முன்னாடி கேட்குற மாதிரி இருக்கும், பட் அவங்க சுத்தமாக இங்கே கேட்குறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி உங்கள் மூலியமாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கலாம், அதனால் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சம்திங் ஃபினான்சியலாக இருக்கலாம், மணி வைஸ் இருக்கலாம், உங்களுடைய லவ் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தங்களை, நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தவங்க வந்து ஒரு டாமினன்ட் கேரக்டராக இருக்கிறாங்க, 2 பேருடைய இண்டிவிஜுவலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அது மூலியமாக தான் உங்களோட யூனிக்னஸ் அப்படின்றது வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா ஒருத்தவங்களுடைய வியூ வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுடைய ஒரு காம்பினேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேராது. ஸோ ஒரு டைமில் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா வந்து ஒரு பிரச்சனை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்க்குறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆனவங்களாம் கூட இருக்கலாம். ஸோ ஒரு டைவர்சி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம், அந்த மாதிரியே தெரியுது. சில வந்து சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ அந்த பர்சனை ஏன் நம்பணும் அந்த மாதிரியும் இருக்குது. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் இவங்க வந்து ஒரு ஜோவியல் கேரக்டராக வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாம். மேபி அவங்களோட நேச்சர் கேரக்டராகவே அது இருக்கலாம், ஒரு ஜாலி டைப், இல்லை வந்து ஒரு லேஸாக எடுத்துக்கிறது, ஒரு சீரியஸாக எதுவுமே ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் இங்கே இல்லாமல் ஒரு மேலாப்பில் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்கு அதை தாண்டி வந்து போகணும் அப்படின்னா இந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு பர்சனுடைய கண்ட்ரோல், ஒரு பர்சனுடைய டாமினேஷன் வந்து இங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் கார்ட் சோல் சர்ச்சிங். ஓகே, எஸ், இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நீங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த பர்சனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கூட உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு உங்களுடைய செல்ஃப் பர்பஸ், மோட்டிவ்ஸ் அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இங்கே வந்து ஓகே, ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸ்வீட் ஃபார் மேக்கிங் எ குட் ஹோம் லைஃப் அண்ட் செட்டிங் டவுன்.
ஸோ சம்திங் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் வந்து தேடும் போது, இந்த சோல் சர்ச்சிங் வந்து நீங்கள் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஸ்வீட் ஹோம் அப்படின்றது இந்த பர்சன் மூலயமா கிடைக்கும். இல்லை நீங்கள் உங்களால் வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்க முடியும். ஸோ சம்திங் இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு ஏன் இந்த பர்சன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தருடைய லவ் அப்படின்றது வந்து ஒரு டீப்பாக தெரியுது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு 50% தான் அவங்களுடைய ஒரு ஒர்க்கிங்கில் இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கட்டும் இருக்கிற விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லலை. சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து ஒரு மேரேஜ், இங்கே வந்து நீங்கள் வந்து மேரேஜ், இங்கே வந்து ஒரு நல்ல விஷயங்க இந்த லைஃப் இந்த சிச்சுவேஷனில் வந்து நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்களாக இருக்கட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், சோல் சர்ச் அப்படின்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எது தேவை, தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக நீங்கள் யோசிங்க, இண்டிவிஜுவலாக யோசிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பர்சனல் இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முடிங்க. கண்டிப்பாக இதுக்குரிய ஒரு வே அப்படின்றது ஏதாவது வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, இன்னும் வந்து நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேறு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். மேபி இங்கே வந்து இன்னொரு விஷயம் எனக்கு வருது. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு பாஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மறந்துருக்கலாம். உங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், உங்களுடைய பாஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மறந்துருக்கலாம். ஏன்னா ஸ்வீட் ஹோம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஹோம் லைஃப், உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு பாஸ்ட் விஷயங்கள், ஒரு ஸ்வீட் மெமரிஸ், அதெல்லாம் வந்து இங்கே இந்த சிச்சுவேஷனால் நீங்கள் மறந்துருக்கலாம். டே அண்ட் நைட் தூங்காமல் ஒரு ஸ்ட்ரெஸ் மோடில் இந்த பர்சன்ட்ட இருந்து எப்போ ஆன்சர் வரும், எப்போ வந்து இவங்க கரெக்டாக ஒரு டெசிஷன் கொடுப்பாங்க, எப்போ இவங்க மூலியமாக ஒரு ஃபைனல் டெசிஷன் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்களும் வந்து உங்களுடைய சோல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தடவை இன்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பர்சன் மூலயமா சம்திங் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது தெரியுது. இந்த சிச்சுவேஷனுக்கு உங்கள் சோல் வந்து சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் உங்கள் பர்பஸ் அப்படின்றது வந்து இங்கே தேவை, உங்களோட செல்ஃப் பர்பஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. அதே மாதிரி பர்சனல் இஷ்யூஸை வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களையும் அந்த டைம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து லாங் வே டு கோ அப்படின்றது வந்திருக்கே. ஸோ சிச்சுவேஷன் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களாலே வந்து எந்த பதில், இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் நீங்கள் வந்து இந்த அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே தாண்ட வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களால் அது வந்து சாத்தியம் முடியாது அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு எமோஷ்னல் போய் ஒரு மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் எனக்கு வருது. ஸோ உங்களுக்கு சரி அந்த பர்சன், ஏன்னா 2 கார்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு ஜேர்னி அப்படின்றது தனிப்பட்ட ஜேர்னி. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், இங்கே வந்து வாட்டர் இருக்குது, ஒரு ஷிப்பில் போகிறாங்க, இங்கே வந்து ஒரு ரோடு இருக்குது. ஓகே, இது அவங்களுக்கு அப்படின்னா இது உங்களுக்கு, இது வந்து அவங்களுக்குரிய ஒரு வே, இது வந்து உங்களுக்குரிய வே. இது எனக்கு எப்படி வருதோ நான் சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் டெஸ்டினி அப்படின்றது வந்து ஒரு வேறு வழியாக இருக்குது. வேறு ஒரு ஜேர்னர் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு ஒரு ஜேர்னர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களும் தேடுறாங்க, நீங்களும் தேடிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஸ்வீட் ஹோம் கொண்டு வரணும், இந்த மேரேஜ் லைஃப் கொண்டு வரணும், செட்டில் ஆகணும், இந்த பர்சனோட செட்டில் ஆகணும்னு விரும்புகிறீங்க. இங்கே வந்து எமோஷ்னல் சைடு எப்படி இருக்குது அப்படின்னா, அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து ட்ரூ அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட சைடில் அவங்களுக்கும், அவங்களோட சைடில் உங்களுக்கும் கொஞ்சம் வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வரும்ல. அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் 2 பேருக்குமே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங்க, இங்கே உங்கள் சைடில் மிஸ்ஸிங், அதே மாதிரி அவங்க சைடில் மிஸ்ஸிங். ஸோ அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து 2 பேருக்குமே ஒரு காம்பினேஷன் இருக்குது, மைனஸ் இருக்குது. பட் அந்த மைனஸ் அப்படின்றது வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 பேருக்குமே ஒருத்தருக்கு இருக்குது, ஒருத்தருக்கு இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அதை விட தாண்டி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து இல்லை சிச்சுவேஷன் வந்து இதை விட ஒரு நல்லபடியாக போனால் பரவாயில்ல, இதை விட கீழே போணுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கலாம்.
ஓகே, இந்த எனர்ஜி யாருக்கு சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தருடைய ஸோ 2 பேருடைய லைஃப் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கோ 2 பேருக்குமே தெரியும். இங்கே கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து பண்ணணும் அப்படின்னு தான் 2 பேரும் விரும்புகிறீங்க. பட் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நிறைய சரௌண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கலாம், மணி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே இஷ்யூஸ் இருக்கலாம், பெருசாக ஒரு காம்பினேட் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டைரக்ஷன் அப்படின்றது வந்து 2 பேருக்குமே தனிப்பட்ட டைரக்ஷன் எனக்கு தெரியுது. ஓகே, உங்களுக்காக இன்னும் ஒரு கார்டு. ஓகே, பியாண்ட் கம்பேர், இன் டெப்த். எஸ், நான் சொன்ன பாயிண்ட்டு தாங்க ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, மேபி சிலருக்கு வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கம்பேரிஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ சிலர் வந்து விலகி கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. பெட்டர் டைம்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சிலர் கம்பேரிங் நியூ பார்ட்னர்ஸ் டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் சொன்ன பாயிண்ட் தாங்க வந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேரிசன் தேவையில்லை. அதே மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் நியூவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதை வந்து ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அதுக்கு வந்து கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இது உங்களுக்கு சூட் ஆகும், இல்லை அந்த பர்சனுக்கு சூட் ஆகும். மேபி அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கலாங்க. அந்த பர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபியர் சிச்சுவேஷன், இல்லை அவங்க லவ் ஃபெயிலியராக கூட இருக்கலாம். ஸோ உங்களை வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கலாம், நீங்கள் அவங்கள கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் தான் இங்கே. அதே மாதிரி வந்து இங்கே கனெக்டிங் எப்படி இருக்குன்னா, டீப்பர் லெவல் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கம்யூனிகேஷன். இங்கே என்ன வந்திருக்கு, இன் டெப்த் அப்படின்றது வந்திருக்குன்னா, சம்திங் வந்து இங்கே வந்து ஒரு டீப்பர் லெவல் போகல. உங்களுடைய ஹார்ட் ஷோ, உங்களுடைய சோல் கனெக்டிவிட்டி இங்கே எனக்கு தெரியலை. அதே மாதிரி அது வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து மனசார எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம்ல, அதுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். சில ட்ரூ அக்செப்டன்ஸ் வந்து மனசார ஏற்றுக்க முடியலை. அந்த பர்சனுடைய சைட்லேயும் சரி, உங்களுடைய சைட்லேயும் அவங்களுக்கும் அக்செப்டன்ஸ் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ இது எப்படி வந்து கண்டினியூ ஆகும், இது எப்படி வந்து ஒரு ரோட் அப்படின்றது வந்து இந்த கனெக்டிவிட்டி வந்து எப்படி ஒரு ஸ்வீட் ஹோமாக கொண்டு வர முடியும் சொல்லுங்கள்? பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த பர்சன் நினைக்கும் போது இந்த லைஃப் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சிலருக்கு இருக்கலாம். இல்லை நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ சம்திங் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சம்திங் வந்து நம்மளால் வந்து டீப்பர் லெவலில் வந்து பேச முடியல, கான்வர்சேஷன் இல்லை, நம்ப முடியல, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. சிலருக்கு வந்து கண்ட்ரோல் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கலாம். ஸோ சம் கம்பேரிசன், பாஸ்ட் பர்சன் அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிட்டுருக்கலாம், நீங்கள் இல்லை அந்த பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வருது. ஓகே, ஸோ இதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.